12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 6 வெக்டர் இயற்கணிதத்தின் பயன்பாடுகள் பயிற்சி 6.6இல் 4ஆம் கணக்கு பார்க்கலாம். -1, 1, 2 என்ற புள்ளி வழியாக செல்வதும் ஆய் அச்சுகளுடன் சம கோணத்தை ஏற்படுத்தும் எண்ணளவு 3√3 கொண்ட செங்கோட்டை கொண்டதுமான தளத்தின் வெக்டர் மற்றும் கார்ட்டீசியன் சமன்பாடுகளை காண்க என கேட்கப்பட்டுள்ளது. வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புள்ளியை ஏ வெக்டார்னு எடுக்கலாம். புள்ளி ஏ வெக்டார் ஆனது -i கேப் ப்ளஸ் ஜே கேப் ப்ளஸ் 2k கேப் ஆகும். ஆய் அச்சுகளுடன் ஏற்படுத்தும் கோணம், ஆய் அச்சு என்பது x அச்சு, y அச்சு, z அச்சு ஆகிய 3 அச்சுகளையும் குறிப்பிடும். ஆய் அச்சுகளுடன் ஏற்படுத்தும் கோணங்கள் ஆல்ஃபா, பீட்டா, காமா எனில் 3 கோணங்களும் ஒன்றுக்கொன்று சமம் என்பதால் ஆல்ஃபா, பீட்டா, காமா மூன்றும் சமம்னு எடுக்கலாம். காஸை பொறுத்த நிபந்தனையானது காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் காமா என்பது ஒன்றிற்கு சமம். இந்த இடத்துல 3 கோணங்களும் ஒன்று சமம் அப்படிங்கிறதுனால பீட்டா மற்றும் காமாவிற்கு பதிலாகவும் ஆல்ஃபானே பிரதியிடலாம். காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ஈக்குவல் டு 1. மூன்றையும் கூட்டும் பொழுது மதிப்பானது 3 காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ஈக்குவல் டு 1. காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ஈக்குவல் டு 3 வலதுபுறம் வரப்போ வகுத்தல்ல வந்துடும் 1/3. காஸ் ஆல்ஃபா இருபுறமும் வர்க்கமூலம் எடுக்கலாம். அப்போ வர்க்கமூலம் எடுக்கிறப்ப 1இன் வர்க்கமூலம் 1, √3க்கு வர்க்கமூலம் எடுக்க முடியாது. அப்போ √3ன்னு அப்படியே எழுதிடலாம். வர்க்கமூலம் எடுக்கும் பொழுது ப்ளஸ் ஆர் மைனஸ் கொடுக்கலாம். இந்த இடத்துல மிகை அச்சுகளுடன் ஏற்படுத்தும் கோணம் அப்படிங்கிறதுனால ப்ளஸில் மட்டும்தான் நமக்கு மதிப்புகள் அமையும். காசோட மதிப்பு காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு ப்ளஸ் 1/√3ன்னு எடுக்கலாம். அப்போ ஆல்ஃபா, பீட்டா, காமா மூன்றுமே ஒன்றுக்கொன்று சமம் என்பதால் ஆல்ஃபாவுக்கு பதிலாக பீட்டான்னு பிரதியிட்டாலும் காஸ் பீட்டாவின் மதிப்பு 1/√3 தான். காமான்று பிரதியிடும் பொழுதும் மதிப்பு 1/√3 தான். அதை எழுதிடலாம். தேர்ஃபோர் காஸ் பீட்டா சமம் 1/√3 மற்றும் காஸ் காமாவின் மதிப்பும் 1/√3 ஆகும். இப்போ திசை கொசைன்கள் எழுதிடலாம். திசை கொசைன்கள் ஆனது தேர்ஃபோர் திசை கொசைன்களுக்கு உண்டான நிபந்தனை என்ன? காஸ் ஆல்ஃபா, காஸ் பீட்டா, காஸ் காமா மூன்றின் மதிப்புகளுமே 1/√3ங்கிறதுனால அதை பிரதியிடலாம். திசை கொசைன்களானது 1/√3, 1/√3, 1/√3. தளத்தின் வெக்டார் சமன்பாடும் கார்ட்டீசியன் சமன்பாடும் அமைக்க சொல்லி கேட்டிருக்கு. வெக்டார் சமன்பாடு அமைக்கணும் அப்படின்னா அதற்கு உண்டான நிபந்தனை ஆர் வெக்டார் டாட் என் வெக்டார் சமம் ஏ வெக்டார் டாட் என் வெக்டார் என வினாவில் செங்கோட்டை கொண்டதுமான தளத்தின் வெக்டார் மற்றும் கார்ட்டீசியன் சமன்பாடு கேட்கப்பட்டுள்ளது. 3√3 என்ற எண்ணளவு கொண்ட செங்கோட்டை கொண்டதுமான தளத்தின் வெக்டார் சமன்பாடு. எனவே ஆர் வெக்டார் டாட் என் வெக்டார் சமம் ஏ வெக்டார் டாட் என் வெக்டார் ஆனது நிபந்தனையாகும். அப்போ என் வெக்டார் தெரியணும். என் வெக்டார் எப்படி கணக்கிடலான்னா என் கேபிற்கு உண்டான நிபந்தனையானது என் வெக்டார் பை மாடுலஸ் ஆஃப் என் வெக்டார். இதில் என் வெக்டாருக்கு பதிலாக திசை கொசைன்களில் 1/√3, 1/√3, 1/√3ன்னு இருக்கிறதுனால XYZின் மதிப்புகள் மேலே இருக்கக்கூடிய மதிப்பும் √3 பொதுவாக இருக்குது. அப்போ 1 i ப்ளஸ் ஜே ப்ளஸ் கேன்னு மட்டும் எடுக்கலாம். i கேப் ப்ளஸ் ஜே கேப் ப்ளஸ் கே கேபு பை இதனுடைய எண்ணளவு மதிப்பு மாடுலஸ் ஆஃப் i கேப் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் ஜே கேப் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் கே கேப் எனும் பொழுது i கேப் ப்ளஸ் ஜே கேப் ப்ளஸ் கே கேபு பை டினாமினேட்டர் மதிப்பானது √1² ப்ளஸ் 1² ப்ளஸ் 1². ஒன்றை வர்க்கப்படுத்தும் பொழுது மதிப்பு 1 தான். எனவே i ப்ளஸ் ஜே ப்ளஸ் கே மதிப்பு √3 ஆகும். என் வெக்டாரின் மதிப்பானது என் கேப் டாட் மாடுலஸ் ஆஃப் என் வெக்டார். என் கேப் டாட் மாடுலஸ் ஆஃப் என் வெக்டார். இப்போ என் கேபிற்கு பதிலாக நம்ம கணக்கிட்டு இருக்கக்கூடிய மதிப்பு i ப்ளஸ் ஜே ப்ளஸ் கேவை பிரதியிடலாம் பை √3. மாடுலஸ் ஆஃப் என் வெக்டார் எண்ணளவு மதிப்பானது √3 என வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை பிரதியிடலாம் 3√3. √3 கேன்சல் ஆக போக மீதம் இருக்கக்கூடியது 3 பெருக்கல் i கேபு ப்ளஸ் ஜே கேபு ப்ளஸ் கே கேப் என்பது என் வெக்டாரின் மதிப்பு ஆகும். ஏ வெக்டார் நம்ம ஆரம்பத்திலே எழுதியிருக்கிறோம் -i ப்ளஸ் ஜே ப்ளஸ் 2kன்னு. இனி தளத்தின் வெக்டார் சமன்பாடு எழுதிட்டு மதிப்புகளை பிரதியிடலாம். தளத்தின் வெக்டார் சமன்பாடு
வெக்டார் சமன்பாடு என்ன? ஆர் வெக்டார் டாட் என் வெக்டார் சமம் ஏ வெக்டார் டாட் என் வெக்டார். ஏ வெக்டார் மற்றும் என் வெக்டாரின் மதிப்புகளை இருபுறமும் பிரதியிடலாம். ஆர் வெக்டார் டாட் என் வெக்டாரின் மதிப்பானது 3 பெருக்கல் i கேப் ப்ளஸ் ஜே கேப் ப்ளஸ் கே கேபு சமம் ஏ வெக்டாரின் மதிப்பானது -i ப்ளஸ் ஜே ப்ளஸ் 2k டாட் என் வெக்டார் என்பது 3 பெருக்கல் i ப்ளஸ் ஜே ப்ளஸ் கே. ஆர் வெக்டார் டாட் 3 பெருக்கல் i ப்ளஸ் ஜே ப்ளஸ் கே வலதுபுறம் பெருக்கும் பொழுது 3 என்ற மதிப்பு பொதுவாக வெளியில் எழுதிட்டு i உறுப்போட i உறுப்பு, ஜே உறுப்போட ஜே உறுப்பு, கே உறுப்போட கே உறுப்பை பெருக்கலாம். முதல் பிராக்கெட்டில் ஐயின் கீழே -1 அடுத்து 1 ப்ளஸ் 1 பெருக்கல் 1 2 பெருக்கல் 1. இடதுபுற மதிப்பு அப்படியே இருக்கட்டும். 3 பெருக்கல் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் -1 ப்ளஸ் 1 ப்ளஸ் 2 -1 ப்ளஸ் 1 0 ஆயிடுச்சுன்னா மீதம் இருக்கக்கூடிய மதிப்பு 2 தான். 3 பெருக்கல் 2இன் மதிப்பு 6. ஆர் வெக்டார் டாட் 3 பெருக்கல் i கேப் ப்ளஸ் ஜே கேபு ப்ளஸ் கே கேபு சமம் மதிப்பு 6 ஆகும். இருபுறமும் ஒரு 3ஆல் வகுத்துட்டோம் அப்படின்னா இடதுபுறம் 3 கேன்சல் ஆகிடும். அப்போ ஆர் வெக்டார் டாட் i கேப் ப்ளஸ் ஜே கேபு ப்ளஸ் கே கேபு ஈக்குவல் டு வலதுபுறம் 6/3 2 3 6 சமம் 2 என்பது தேவையான தளத்தின் வெக்டார் சமன்பாடு ஆகும். அடுத்து கார்ட்டீசியன் சமன்பாடு அமைக்கிறோம். கார்ட்டீசியன் சமன்பாடு எனும் பொழுது ஆர் வெக்டாருக்கு பதிலாக புதுசாக எது நம்ம செய்ய போகிறதில்ல. கார்ட்டீசியன் சமன்பாட்டுக்கு ஆர் வெக்டாருக்கு பதிலாக xi வெக்டார் ப்ளஸ் ஒய்ஜே வெக்டார் ப்ளஸ் இசட்கே வெக்டாரும் பிரதியிட்டு எழுதினோம்னா போதும். i ப்ளஸ் ஜே ப்ளஸ் கே சமம் வலதுபுற மதிப்பு 2 ஆகும். தேங்க்யூ.